வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது வெறும் இந்த கேரட்டும் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இந்த இஞ்சியை போட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட நன்னாரி சர்பத்து சிறப்பை வச்சு எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். கேரட் ஜூஸ் தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, கொத்தமல்லி ஸ்டெம் 3 இன்ச்சில் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி சிறிதளவு, அனி 1/2 டீஸ்பூன், லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர். இதங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கேரட் ஜூஸ் சொன்னோன்னே எல்லோரும் பால் அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் போட்டு பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, இந்த 3 வச்சு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேசிக்காக கேரட்டை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு நம்மளோட முகத்தில் இருக்க அந்த ஸ்கின் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் சாப்பிட்றோம். ஏன் கேட்டால் இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெளியே போவீங்க, வெளியே போகும்போது நம்மளோட ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் அதிகமாக சாப்பிட்லாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி நிறைய பலன் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கும். டயபெட்டிஸில் இருக்கவங்க கொத்தமல்லி எடுக்கலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த ஜூஸ் டெய்லி ஒரு கிளாஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பலன் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி இலையை யூஸ் பண்ண போதில் வெறும் தண்டு, அதாவது அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த அடிப்பகுதியோட சைஸ் என்னன்னா 3 இன்ச்சஸ் சொல்லியிருப்பேன். ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் சைஸுக்கு நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது கேரட். இந்த கேரட்டை நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணி முடிச்ச பிறகு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் தலையும் வாழும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு ரஃப்பாக கட் பண்ணுறோம். இந்த இஞ்சி, கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். அதே டைமில் அதிகமான தண்ணி நீங்கள் போட வேண்டாம். அப்படி போட்டால் என்ன ஆகுது, தண்ணி ஆகிடும், ஜூஸ் அப்புறம் ஃபீல் இருக்காது. ரியல் அந்த கேரட்டோட டேஸ்ட் நம்ம எடுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ ஷேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நீங்கள் ஓவர் நைட்டில் இந்த மாதிரி சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தண்ணியாக குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நீங்கள் கேரட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேரட்டை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கேரட் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்கன்னா தின்னாக ஒரு ஜூஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜூஸில் இதுக்கப்புறம் நம்ம அந்த தேன் அதுக்கப்புறம் லெமன்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா, இந்த வேஸ்டேஜ் கேரட்டுக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக டஸ்ட்பினில் போடுவீங்க. அப்படி போடாதீங்க. இனிமேல்ட்டு இதை நல்லா காய வச்சுட்டு வீட்டில் செடி இருந்துன்னா செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த கேரட் ஜூஸில் லெமன் புளிஞ்சிருக்க, இதுக்கப்புறம் தேன் லெமன் ரெண்டுமே கடைசியாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேவ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா டேஸ்ட்டு மாறும். உங்களுக்கு அந்த லெமனோட கொஞ்சம் லைட்டாக பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. இதோட நன்னாரி சர்பத்து சிறப்பை வச்சு எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நன்னாரி சர்பத் 60 ml, தேங்காய் வழுக்கை 2 டேபிள் ஸ்பூன், இளநீர் 100 ml, லெமன் 2லேருந்து 3 நம்பர் மீடியம் சைஸ், சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது பேசில் சீட்ஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் இதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ரொம்ப நாளாக டைம் எடுக்காது. நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மிஷினில் ரெடி பண்ணினா ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த இளநீர் வாங்கும் போது வழுக்கையாக இருக்கணும். நீங்கள் முத்தல் தேங்காய் தண்ணியோடு வாங்கக்கூடாது.
இந்த மாதிரி வழுக்க அதுக்கப்புறம் தண்ணியோட வேணும் கேட்டினா இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகை இருக்குது, நீங்கள் கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்கலாம். இப்போ இந்த காயை கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க அந்த இளநீரை தனியாக எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த வழுக்கையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. இந்த வழுக்கை நல்லா சுரண்டி எடுக்கும்போது உள்ளே இருக்க ஸ்கின்னை விட்டுட்டு வெறும் வழுக்கை மட்டும் எடுங்க, அப்படிலாம் கசப்பு தன்மை வரும். அதனால சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இளநீரை ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத். நன்னாரி சர்பத் நான் எப்பவுமே சொல்கிறது, நல்ல குவாலிட்டியான நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்க நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வழுக்கையை தான் யூஸ் பண்ணணும். இந்த தேங்காய் முத்தின தேங்காய் வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால தான் வழுக்கையாக யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கு பிறகு லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் 2லேருந்து 3 மீடியமான சைஸில் எடுத்து நல்லா பழத்தை புழிஞ்சு விடுங்க. அதாவது ஒரு 30 ml அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி. இந்த நன்னாரி சர்பத்தை நீங்கள் டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சும் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 ஐஸ் கியூப்ஸ் போட்ட பிறகு இந்த சப்ஜா சீட்ஸ் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நன்னாரி சர்பத்தும் இதில் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ண ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் நன்னாரி சர்பத் ரெடி.